மாமா நீ நான் என் பொண்ணு உங்களோட அனுப்ப தயாரா இல்ல, நீங்க கிளம்பலாம். என்ன மாமா, நடந்த பிரச்சனையெல்லாம் விவரமா சொல்லிட்டேன்ல. இனிமேல் நான் ரொம்ப கவனமா இருப்பேன். லீலாவை நல்லபடியா வச்சு காப்பாத்துவேன். லீலாவை நான் உங்களோட அனுப்ப மாட்டேன், வற்புறுத்தாதீங்க. வந்த வழியா போயிருங்க. என்ன காரணம்? காரணம் ஒரு பெத்தவனோட ஆதகமையா. உங்க முதல் மனைவி இறந்த மாதிரியே என் பொண்ணு இறக்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? இந்த பாருங்க, உங்களுக்கு ஒரு முதல் மனைவி இருந்தது, அவ நீங்க சொன்ன சூழ்நிலையில இறந்தது. இத உலகத்துக்கெல்லாம் சொல்லாம இறுக்கமா மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருக்கீங்க. இத்தனை நாளா அது உங்களுக்குள்ள குற்ற உணர்ச்சி உறுத்தலை ஏற்படுத்தியிருக்கோம். அந்த உறுத்தல் இருக்கும் போது என் பொன் மேல இவ்வளவு சந்தேகப்பட்டு அவளை இந்த பாடுபடுத்தி வச்சிருக்கீங்களே, இப்ப அவங்க கதையை போட்டு உடைச்சு விட்டீங்க. அந்த உறுத்தல் நீங்கி இருக்கும், உங்க சந்தேகம் பன்மடங்கா பெருகி என் பொண்ணை போட்டு படுத்தாது என்ன நிச்சயம்? நான் அவளை அனுப்ப மாட்டேன், நீங்க போகலாம். மாமா தயவு செஞ்சு என்ன நம்புங்க, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. சரி, உங்க பொண்ணு லீலாவை எப்பதான் அனுப்புவீங்க? எப்ப எனக்கு உங்க மேல பூர்ண நம்பிக்கை வருதோ, எப்ப நீங்க மறுபடியும் இந்த தப்ப செய்ய மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேனோ அப்ப அனுப்புவேன். நீங்க இப்ப போலாம். மாமா, லீலாவை என் கூட அனுப்புனீங்கன்னா தானே நான் திருந்திட்டேன்னு என்னால நிரூபிக்க முடியும். இது பரீட்சை இல்லையா நிரூபிக்கிறதுக்கு? தோத்து போறதுக்கு என் பொண்ணோட வாழ்க்கை, முழுகாம இருக்கிற என் பொண்ணோட வாழ்க்கை. இந்த பாருங்க, ஒரு கர்ப்பிணி பெண்ணை இந்த மாதிரி சங்கடத்துக்கெல்லாம் உள்ளாக்க கூடாது. போதும், என் சரோக்கு ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் போதும். நீங்க சொல்ற கதையை நம்பி வாய் வயிறுமா இருக்கிற என் அப்பா பொண்ணு நான் உங்களோட இருப்ப தயாரா இல்ல, நீங்க போகலாம். மாமா மாமா சொல்றதா சரி, நீங்க கிளம்புங்க. என்ன சகல நீங்களும் இந்த மாதிரி பேசுறீங்க? நான் உங்ககிட்ட நல்ல விதமா தானே நடந்திருக்கேன். நான் உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணலையே. நீங்க எனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தா நான் போற போக்குல மறந்துட்டு போயிருப்பேன். ஆனா எங்க அக்கா பொண்ணுங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அண்ணே, நீங்களாவது சொல்லக்கூடாதா? இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல ரவி. இதுவரைக்கும் உங்களுக்காக நான் பேசினதும் அதனால நடந்ததும் எல்லாம் போதும். இனிமே அப்பா சொல்ற முடிவுதான் சரி. அவர் சொன்னதை கேட்டீங்கல்ல, அப்படியே செய்யுங்க. லீலா, லீலா, அழாதம்மா, அழாத. என்ன பண்ண சொல்ற? ஒவ்வொரு பொண்ணுக்கும் எவ்வளவு சாதாரணமா கல்யாணம் நடக்குது. எல்லாரும் அவங்க வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏக்கா இப்படி ஒரு புருஷன், அவருக்குன்னு ஒரு கடந்த காலம், எனக்கு மட்டும் ஏன்கா இந்த சித்திரவதை எல்லாம்? லீலா, நீ என்னதான் சொன்னாலும் நடந்ததுக்கெல்லாம் அந்த காரணம்னு ரொம்ப வேதனையா இருக்கு லீலா. என் மனசுல ஒரு உறுத்தல் இருந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா நான் தானே ரவிய பார்த்து உனக்காக பேசி வச்சேன். அப்ப எனக்கு இதெல்லாம் தெரியாது லீலா. நான் ஒரு முட்டாள். ரவியோட பேச்சு பழக்க வழக்கத்தை எல்லாம் பார்த்து நான் ஏமாந்து போயிட்டேன்.
நீ என்னக்கா பண்ணுவ? இதெல்லாம் நான் போன ஜென்மத்துல செஞ்ச பாவம். இல்ல லீலா, நான் தான் ரவி அவருக்கு வரப்போற பொண்டாட்டிய பத்தி அவளை எப்படி எல்லாம் வச்சுக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டே இருந்தாரு. அத நம்பி ஏமாந்துட்டேன். என்ன இப்ப நீ எதுக்காக வருத்தப்படுற? நீ லீலாவுக்கு நல்லது நினைச்சுதானே செஞ்ச. நம்மள மீறி சில விஷயங்கள் நடக்கும்போது நம்மளால என்னடா செய்ய முடியும்? தானே அக்கா சொல்றதுதான்க்கா சரி. இந்த மாதிரி எல்லாம் ஆகி நான் அழுதுட்டே இருக்கணுங்கிறது தான் என் தலையம்மா. அதான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏய் லீலா, இது பாரு, கண்ணை தொடச்சுக்க, அழுகையை நிறுத்து. இப்ப என்ன ஆயி போச்சு? கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சரியா போயிடும். எதை வச்சுக்க சொல்ற? இது பாரு லீலா, உன் புருஷன் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ அப்படிதாண்டி தோணுது. ஏதோ போதாத காலம் என்னென்னமோ ஆயிப்போச்சு. இப்ப அவர் பேசுனதை பார்த்தா அவர் தெரிஞ்சிட்ட மாதிரி தாண்டி படுது. இல்லக்கா, அவர் ஏற்கனவே என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்காரு. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி இருக்காருக்கா. நான் சொல்றது நம்ப லீலா. முன்னாடி என்னவோ நடந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு உன் புருஷன் அழுத கண்ணீர்ல போய் தெரியலடி. ரவியோட பழைய விஷயம் எல்லாம் அவர் போட்டு உழப்புறதுனாலதான் இத்தனை குளறுபடி எல்லாம் பண்ணிருக்காரு. இப்பதான் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டார்ல. இனிமே அவர் சரியாயிடுவாரு லீலா, சரியாயிடுவாரு. என்ன, நீ நம்பிக்கையோட இரு, அழாதம்மா. லீலா, நிர்மலா, எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சா? இல்லையே. ஹரிஷு, எந்த ஃபோனும் வரலங்க. நான்சென்ஸ் மாதிரி பேசாத. எதுக்கு போய் சொல்ற? எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, அதை நீ அட்டெண்ட் பண்ணிருக்க. எனக்கு ஒரு ஓவர்சீஸ் கால் வந்துச்சா இல்லையா? அது வந்ததே எனக்கு ஞாபகம் இல்லைங்க. நிர்மலா, திஸ் இஸ் த லிமிட். என்ன சின்ன பாப்பான்னு நினைச்சியா? போய் சொல்லிட்டு நிஜம்னு சாதிக்காத. எப்படி உறுதியா சொல்றீங்க? ஃபோன் வந்ததை நீங்க பாத்தீங்களா? என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஒன்னா படிச்சவ, அவ கலிபோர்னியாவில் இருக்கா. அவ ஃபோன் பண்ணியிருக்கா. அவ அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பேசின பேச்சுக்கெல்லாம் நீ ஒன்றையான இங்கிலீஷ்ல பதில் சொல்லியிருக்க. நான் இல்ல வெளியில போயிட்டு வேற போய் சொல்லியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? உலகத்துல டெக்னாலஜி வளர்ந்தது கூட தெரியாத தத்தியா இருக்கியே. அவ எனக்கு மெயில் பண்ணியிருந்தா. நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ எங்க போய் தொலைஞ்சேன்னு எனக்கு கண்டபடி திட்டா. எனக்கு ஒரே ஷேம் ஆயிடுச்சு. எதுக்காக என்கிட்ட அதை மறைச்ச? அது வந்து எனக்கு புரியுது, ரொம்ப கேவலமா நினைச்சிருக்கேன். ஒரு பொம்பளை ஃபோன் பண்ண உடனே உன் மனசுல வேற மாதிரி எண்ணங்கள்லாம் வந்திருக்கு. Perverted thoughts. அது ஃபீமேல் வாய்ஸா இருந்ததுனால தான். ஓஹோ, உன் புருஷனுக்கு வேற எந்த பொம்பளையும் ஃபோன் பண்ண கூடாது, அப்படித்தானே? இதோ பார், அவ பேரு எலிசபெத், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளோட மாச சம்பளம் எவ்வளவு தெரியுமா? நம்ம ஊர் கணக்குப்படி 3.5 லட்சம் ரூபாய். என்னோட கேரியர்ல அதிக அக்கறை உள்ளவ. அவ எனக்கு ஃபோன் பண்ணிருக்கா. நீ என்னடானோ? சாரிங்க. என்ன சாரி? உன்னை நீ கிளியரா தெரிஞ்சுக்க. என்னையும் உங்க வீட்டு ஆளுங்க மாதிரி ரொம்ப கேவலமா நினைக்காத. எனக்கும் 1000 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டு. ஆனா எல்லாமே டீசென்டான ஃப்ரெண்ட்ஸ். அதுல எந்த சாக்கடைத்தனமும் கிடையாது. என்ன பிரச்சனை நிர்மலா? எனக்கு ஒரு ஓவர்சீஸ் கால் வந்திருக்கு. என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி அமெரிக்காவில் இருக்கா. என் நலன்ல அதிக அக்கறை உள்ளவ. அவட்ட உன் தங்கச்சி என்ன சொல்லிக்கா தெரியுமா? நான் இல்லைன்னு பொய் சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம அதை பத்தி எந்த விதமான மூச்சு கூட என்கிட்ட இல்லை. என்ன நிர்மலா, அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்றதானே முறை? உன் தங்கச்சி மனசு அவ்வளவு சுத்தமா இருக்கு. காலேஜ் எல்லாம் போய் படிச்சிருக்காங்களாம். புத்தி கார்பரேஷன் ஸ்கூல் அளவு தான் இருக்கு. சரி, அவதான் அமைதியா இருக்கல்ல, விட்டுருங்க. வாங்க சாப்பிடலாம். மாப்பிள்ள சாப்பிடுங்க. நிர்மலா பரிமாறுமா.
அப்பளம். ஏண்டா லேட்டு? வெளியூர் போயிருந்தேன். அழகர் குளம். நிர்மலா, அண்ணன் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்தேன். பா, சிரிப்பு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இப்படி ஒரு அழகான சிரிப்பை நம்ம வீட்டுல யார் முகத்திலையும் நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். கை காலெல்லாம் குட்டி குட்டியா இருக்கா, சிகப்பா வேற இருக்கு. கை காலை உதச்சுக்கிட்டு அழும்போது இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நிர்மலா. கண்ணு ரெண்டும் பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கு. தொட்டு பார்த்தா ஐயோ, சத்தியமா எனக்கு அதை விட்டு வரதுக்கே மனசு இல்ல. சரி சரி, ரொம்ப பீத்திக்காத. குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும். குழந்தைல நான் கூட அழகா தான் இருப்ப தெரியுமா? நிர்மலா, சும்மா ஆர்கியூமெண்ட்டுக்காக போய் சொல்லாத. சும்மா இருங்க. நிர்மலா, தலையெல்லாம் கருகருன்னு முடி இப்பவே அவ்வளவு அழகா இருக்கு. உலகத்துல இல்லாத குழந்தைய போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ரொம்ப அழட்டிக்கிற. ஏன் நிர்மலா கோபப்படுற? குழந்தைய பத்தி தானே பேசுறேன். நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் இதே மாதிரி தான் சந்தோஷப்பட்டு பேச போறேன். உன் அண்ணன் குழந்தை நிர்மலா. ஏமா, நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டியா? வேற குழந்தைய பார்க்கணுங்கிற ஆசை இன்னமும் கொஞ்சம் கூட மனசுல வரலையா? எப்படிடா வரும்? அது பிறந்த நேரம் தான் என் பிள்ளை போட்டு இந்த வாட்டிடுச்சே. அந்த பீடை பிடிச்ச புள்ள ஒண்ணு எனக்கு தேவையில்லை. பிரச்சனைக்கும் குழந்தைக்கும் என்னமா சம்பந்தம்? டேய், சம்பந்தம் இருக்குடா. சரி, நான் பேச்சுக்கு ஒண்ணு கேட்கிறேன். நாளைக்கு நிர்மலாவுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த டைம்ல வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த குழந்தைய நீ இப்படிதான் பேசுவியா? அது எப்படிமா? அது மகனோட குழந்தைன்னா ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க, மகளோட குழந்தைன்னா வேற மாதிரி நடந்துக்கிறீங்க. ரெண்டுமே பேர குழந்தை தானம்மா. போதும், வாய மூடு. கொஞ்ச நாளா நீ இல்லாம வீடு நிம்மதியா இருந்தது. திரும்பி வந்த இந்த ஓட்டப்பானைக்குள்ள நண்டு விட்ட மாதிரி கொடகொடன் குறைஞ்சுகிட்டு இருக்கிற. எதையோ சாப்பிட்டமா போய் படுத்து தூங்கணுமான்னு போய் படுத்து தூங்கண்டா. என்னவோ பெருசா நாட்டாம பண்ண வந்துட்டா இவன். அங்க போகும்போது எப்பவும் போல கோவத்தோடையும் பழைய குணத்தோடையும் தான் போனேன். அங்க இருந்தவங்க எல்லாருமே என்ன திட்டினாங்க. நான் பண்ண தப்பெல்லாம் சொல்லி காமிச்சாங்க. அவங்க பேச பேச என்னால எதையும் மறைக்க முடியல. பழச எல்லாமே ஒண்ணு விடாம சொல்லிட்டேன். இப்ப என் மனசுக்குள்ள எல்லாமே வடிஞ்சு போய் தெளிவா பாரம் இறங்கின மாதிரி இருக்குப்பா. அவங்க எல்லாரும் என்ன முதல்ல பார்த்த பார்வைக்கும் நடந்ததெல்லாம் நான் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்த பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம்தான் லீலாவை நான் நல்லபடியா வச்சு காப்பாத்துவேன், என் கூட அனுப்பி வைங்கன்னு சொன்னேன். ஆனா மாமா அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு. எனக்கு என் லீலா வேணும். லீலா வீட்டுக்கு வரணும். லீலா இல்லாம என்னால இருக்க முடியாது. எனக்குள்ள பிரச்சனைய நான் உணர்ந்துட்டேன். இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். இத அவங்க நம்பணும். நீங்க தான் எப்படியாவது அவங்ககிட்ட எடுத்து சொல்லி லீலா அவங்க கூட்டிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணணும். லீலா இல்லாத இந்த ரூமுக்குள்ள என்னால போக கூட முடியலப்பா.
என்னண்ணே யோசனையா இருக்கீங்க? அதான்டா வீட்லயே உட்காந்து போர் அடிக்குது, கடைக்கு வரலாமான்னு பார்க்குறேன். வாங்கண்ணே, இன்னைக்கே போகலாம். நிர்மலாவை சுடு தண்ணி எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். முகம் கை காலை கழுவிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. அண்ணே, ரொம்ப நாள் கழிச்சு கடைக்கு வரீங்க, சாமி கும்பிட்டுட்டு கிளம்புங்க. ம். என்ன நிர்மலா அது? இந்த காலத்துல போய் இப்படியா? ஏதோ கல்லடுப்பு கட்டி கள்ளச்சாராயம் காய்ச்சற எஃபெக்ட் கொடுக்குற. ஆமா, இந்த கேஸ் ஸ்டவ்ல வச்சா தண்ணி காஞ்சிர போகுது. வெந்நீருக்கெல்லாம் கேஸ் யூஸ் பண்ணா அப்புறம் கேஸ் சீக்கிரமா தீந்து போயிடும். அப்போ ஒன்று செய்யலாம், பாத்ரூம்ல வாட்டர் ஹீட்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? முதல்ல இதை செல்வண்ணன் கிட்ட சொல்லுங்க. ஆமா, அவர் பெரிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர், எல்லாத்தையும் அவர்கிட்ட தான் கேட்கணும். வேற யார்கிட்ட தான் கேட்கணும்ன்றீங்க? இதை பாரு, அவன்கிட்ட பேசணும்னா ஒரு சோடாவை குடிச்சிட்டு தான் பேசணும். எல்லாத்துக்கும் வள வளன்னு ஆர்கியூ பண்ணுவான். என்ன இந்த மாதிரி புகையை கிளப்புற? இந்த மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கேன், பொல்யூஷன் கண்ட்ரோல்ல வந்து புடிச்சிட்டு போயிட போறான். இந்த மாதிரி நீங்க பண்றதுனால தான் ஓஷன்லயே ஓட்ட விழுந்துருச்சு. அண்ணே அண்ணே, வெந்நீர் ஊத்திட்டேன். ஆஹா, இனிமே அவர் எந்திரிச்சு நடந்து வந்து வெந்நீர் ஆறி போயிடும். செல்வம், காஃபி. எனக்கு காஃபி வேணாம்மா. நீ தானடா காஃபி போட சொன்ன? எனக்கு இப்ப வேணாம், கடை கிளம்பணும், நேரமாச்சு. வேற யாருக்கா கொடு. ஆமா, செய்யறதும் ஏடா கூடம், பேசுறதும் ஏடா கூடம். நான் கடை கிளம்புறேன். ஆ, ஆட்டோ ஸ்டாண்ட்ல சொல்லிட்டு போறேன். ஆட்டோ வரும், அண்ணன் அனுப்பிச்சு விட்டுரு. சரிப்பா. அண்ணே, நான் கிளம்புறேண்ணே. மாணிக்கம், டிஃபன் எடுத்து வைக்கிறேன்ப்பா. அண்ணே, சாமி கும்பிட்டுருங்க.